ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் அக்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உன்னால் எந்த ஒரு எக்ஸாமுமே பாஸ் பண்ண முடியாது, நீ அவ்வளோதான் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் யார், உங்கள் பவர் என்ன அப்படின்னு அவங்களுக்கு காட்ட நினச்சிங்கன்னா அப்போ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவே எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்காத இப்போ எக்ஸாம் கிட்ட வந்த உடனே உங்களால எக்ஸாமுக்கு படிச்சு ஒரு நல்ல மார்க்ஸை வாங்க முடியுமா? 100% நம்மளால முடியும். ஆனா நீங்க ஸ்மார்ட் ஸ்டடி மேல ஃபோக்கஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சில சீக்ரெட்டான ஸ்டெப்ஸை சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒரு ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஸ்கோர் பண்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோல அந்த சீக்ரெட்டான டிப்ஸை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸ்ல டாப்பரா நல்லா ஸ்கோர் பண்றவங்க எதுவும் எக்ஸ்ட்ராடினரி பர்சனா இருக்க மாட்டாங்க. அவங்களும் உங்கள மாதிரியே ஒரு நார்மலான பர்சனா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களால மட்டும் எக்ஸாம்ஸ்ல ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்களோட யாரோட கதையை கேட்டாலுமே அதுல ஒரு விஷயம் மட்டும் காமனா இருக்கும், அதுதான் கன்சிஸ்டன்சி. ஆனா நீங்க இந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியை நீங்க ரொம்பவே ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு நீங்க இந்த ஒரு 5 ரூல்ஸை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1, கோல்டன் அவர் ரூல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரூல்ல நீங்க காலையில எழுந்த உடனே நீங்க மொபைல், டிவி எதுவுமே பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நீங்க இப்படி பண்றதுனால உங்க மைண்ட் படிக்கிறதுக்கு ரீப்ரோக்ராம் ஆகும். நீங்க காலையில எழுந்த உடனே எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்காம இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்க ஃபோக்கஸ் படிக்கிறது மேல அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஃபுல் டே உங்களால சூப்பரா படிக்க முடியும். ஸ்டெப் நம்பர் 2, ரிவார்ட் சிஸ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கினாலுமே அந்த ஒரு ஃபீல்டில் ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலுமே அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு மாதம் கடைசியில் சம்பளம் அப்படிங்கிற ரிவார்டை கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு நல்ல ப்ராடக்டை ரெடி பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும். அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம பாஸ் ஆக முடியும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் படிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நீங்களே அன்னைக்கு ரிவார்டு கொடுத்துக்கணும். உங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்தா நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் படிச்சதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு சோஷியல் மீடியாவா இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை நீங்க உங்க மனசுல கொண்டு வரணும். உங்களுக்கு எந்த ஒரு நாள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதோ அந்த ஒரு நாள் இந்த ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, ஃபோக்கஸ் ஸ்பிரிண்ட். நீங்க எப்ப படிக்க ஆரம்பிச்சாலுமே ஒரு 50 நிமிஷம் கண்டினியூஸா படிக்கணும் அண்ட் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும். நீங்க 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிற அந்த டைம்ல உங்களுக்கு ஐடோபமைன் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நீங்க பண்ணக்கூடாது. அதாவது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றது இல்ல டிவி சேனல் ஏதாவது பாக்குறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்களுடைய 10 நிமிஷம் பிரேக், 1/2 hour 1 hour அந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருவீங்க. ஸோ அதனால நீங்க இந்த ஒரு 10 நிமிஷம் பிரேக்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்ல வாக்கிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4, நோ pornography. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுனால இல்ல ஏதாவது நீங்க டெம்பரவரி சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பின்னாடி போறதுனால நீங்க உங்க லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் இந்த ஒரு அடிக்ஷன்னால அவங்களுடைய லைஃபையே பலி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், செம்ம டேலண்டா இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு அடிக்ஷன்னால அவங்களுடைய எனர்ஜி எல்லாமே வேற விஷயத்துக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இதுல இருந்து வர்ற லாஸ் அவங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதனால pornography அப்படிங்கிறது டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டெப் நம்பர் 5, பி ஆனஸ்ட் டு யுவர் செல்ஃப். முதல்ல நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் திறமையான ஸ்டூடெண்டா இருந்தாலுமே ஒரு சில நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால 100% எஃபர்ட்டை போட முடியாது. நம்ம இன்னைக்கு 2 சாப்டரா படிக்கணும் இல்ல 3 சாப்டர் இல்ல 4 சாப்டர் அப்படின்னு ஒரு சில பிளான்ஸை வச்சிருப்போம். ஆனா நம்ம பிளான் பண்ண அளவுக்கு படிக்க முடியாது. ஆனா அந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய தப்ப வேறவங்க மேல சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா நாளைக்கு நான் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க
உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 பேசிக்கான விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அடுத்து நீங்க ஸ்மார்ட் ஸ்டடி பண்றதுக்காக நான் ஒரு 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அந்த ஒரு 4 ஸ்டெப்ஸை நீங்க ஒரு பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, டெவலப் ஏ மைண்ட் செட் ஆஃப் டாப்பர். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நிறைய பேருக்கு இப்போ இந்த வீடியோவை விட்டு வேற வீடியோவை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோவை போய் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா உங்க மைண்ட் ரொம்பவே ஈஸியா கிவ் அப் பண்ணிரும். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ரொம்பவே ஈஸியா கிவ் அப் பண்ணிரும். ஸோ நீங்க முதல்ல உங்க மைண்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து உங்க மைண்ட் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படின்னா உங்களால படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நீங்க உங்களை என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான், என்னால ஹை ஸ்கோர் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் செட் தான். ஒரு வாட்டி உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்க ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். இந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாம் ஈஸியா தான் இருக்கு, என்னால எதை வேணாலும் பண்ண முடியும், நானும் ஒரு புத்திசாலி தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே முதல்ல கான்ஃபிடன்ஸா இருக்கும். நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு நடக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் சைக்கிள் ஓட்டுறதும் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க சைக்கிள் ஓட்டுறத கத்துக்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ எனக்கு படிக்கிறது என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நம்ம ரெகுலரா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு படிக்கிறது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு உங்க மைண்ட் செட் நீங்களே டெவலப் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, ஃபாலோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்க உங்க லைஃப்ல எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கினாலும் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது எப்பவுமே சேமா தான் இருக்கும். நீங்க எப்பவுமே எல்லா சாப்டர்ஸும் படிச்சுட்டு உட்காரக்கூடாது. நீங்க முதல்ல மோஸ்ட் வேல்யூவபிள் சாப்டர்ஸை தேடணும். வேல்யூவபிள் சாப்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு சாப்டர்ஸ்ல இருந்து நிறைய क्वेश्चंस கேட்பாங்களோ அந்த ஒரு சாப்டர்ஸை தேடணும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி வேணுமோ அப்படி அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா டாப்பர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் டீடைல்ஸ் பத்தியும் சிலபஸ் பத்தியும் முதல்ல ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒரு क्वेश्चन பேப்பரோடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே படிக்கிறதுக்காக பிளானிங் பண்ணிப்பாங்க. ஆனா பேசிக்கா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதனால தான் நீங்க படிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சமா டைம் கொடுத்து முதல்ல நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணுங்க. அது எப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்த ஒரு சாப்டர்ஸ்ல இருந்து நிறைய क्वेश्चंस கேட்பாங்க, எந்த ஒரு क्वेश्चंस ரிப்பீட்டடா எல்லா வருஷமும் கேக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க முதல்ல அப்சர்வ் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு உக்காந்தீங்கன்னாக்கா நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஸ்டடியும் பண்ண முடியும் அண்ட் உங்களுடைய டைமும் சேவ் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 3, அவாய்ட் ஓவர்லோட் இன்ஃபர்மேஷன். நீங்க பொதுவாகவே வேற வேற மெத்தடுக்கு பின்னாடி நீங்க ஓடக்கூடாது. நீங்க எப்பவுமே ஒரே மெத்தடுக்கு பின்னால கமிட்டடா இருக்கணும். யூடியூப்ஸ்ல இல்லனா வேற வேற டீச்சர் சொல்ற லெசன்ஸ் இல்ல வேற வேற நோட்ஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணும். ஆனா நீங்க இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த ஒரு எக்ஸாமை எழுதினாலுமே ஒரு क्वेश्चனுக்கு 10-15 ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்காது. ஒரு क्वेश्चனுக்கு ஒரு ஆன்சர் தான் எழுதுற மாதிரி இருக்கும். சோ அதனால தான் நீங்க ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. சோ இதனால உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பா பூஸ்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 4, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நாளைக்கு 10 இட்லியே சாப்பிடுவீங்க, இன்னொரு நாள் நீங்க வெறும் 2 இட்லி மட்டும் தான் சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறமா 3வது நாள் நீங்க எதுவுமே சாப்பிடவே மாட்டீங்க. நீங்க இப்படி பண்ணும்போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும். சோ அதே மாதிரி தான் ஒரு சில ஸ்டூடெண்ட் அவங்களுடைய லைஃப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க எதுவுமே படிக்காம எக்ஸாம் கிட்ட வந்த உடனே ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு நாள் ஒரு 2 மணி நேரம் தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் எதுவுமே படிக்கவே மாட்டாங்க. சோ இவங்க இந்த மாதிரி பண்றதுனால எல்லா சிலபஸும் ஒரே நாள்ல படிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி பண்றது ஒரே நாள்ல 10 இட்லியே சாப்பிடுற மாதிரி தான் ஆகும். சோ நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். சோ இதனால தான் நீங்க டெய்லியும் செக் பண்ணுங்க நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கிறீங்க அப்படின்னு. சப்போஸ் நீங்க டெய்லியும் 2 மணி நேரம் தான் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய கோல் 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு 4 மணி நேரம், அதுக்கப்புறமா 5 மணி நேரம், இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. பேசிக்கா உங்களுடைய ஸ்டடி ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா
இன்னைக்கு நீங்க 3 மணி நேரம் படிச்சீங்கன்னாக்கா நாளைக்கும் அதே 3 மணி நேரம் தான் நீங்க படிக்கணும். 2 நாள் கழிச்சியும் அதே 3 மணி நேரம் தான் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5வது நாள் ஆனதுக்கு அப்புறமா நீங்க 3.5 மணி நேரம் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க இதே மாதிரி உங்க டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நீங்க டெய்லியும் கன்சிஸ்டன்சியா படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு வாட்டி நீங்க உங்க கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க படிக்கக்கூடிய டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். டாப்பர்ஸ் எல்லாம் அதிகமா படிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க டெய்லியும் கன்சிஸ்டன்சியா படிப்பாங்க. நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மைண்டுமே ரொம்பவே ஷார்ப் ஆகும். அண்ட் உங்களால நீங்களே நம்ப முடியாது நீங்க எப்போ டாப்பர் ஆனீங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க அடுத்து என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. அப்படியே நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.